காரைக்கால் பண்பலையில் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து கிளம்பி கங்களாஞ்சேரி நேயர்களை சந்தித்தேன். இப்போது நன்னிலம் பேருந்து நிறுத்தத்தில் நாம் இருக்கிறோம். நன்னிலத்தில் நமக்கு பக்கத்தில் வலங்கைமான் பேருந்து நின்று கொண்டிருக்கிறது. தஞ்சை மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகள், கும்பகோணம் மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகள் இருக்கக்கூடிய இடத்துல நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் +2 பொதுத் தேர்வு எழுதி வந்து அவங்களுடைய பேருந்துக்காக காத்திருக்கிறார்கள். அவர்கள்ட்ட பேசிய போது அவர்கள் வந்து காரைக்கால் பண்பலை தொடர்ந்து கேட்கிறோம் அப்படின்னு மகிழ்ச்சியோட நம்மகிட்ட பேச காத்திருக்கிறாங்க. அப்புறம் இங்கே வணிக வளாகங்கள் பல இருக்கிறது. எல்லா இடங்கள்லையும் காரைக்கால் வானொலி நேயர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள சிலரை இப்போ சந்திக்கலாம். ஐயா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. விக்னேஷ். விக்னேஷ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? மொபைல் கடை வச்சிருக்கேன். எத்தனை வருஷமா மொபைல் கடை வச்சிருக்கீங்க? 1 வருஷமா சார். சரி, ஓகே. வானொலி நிகழ்ச்சிகள்லாம் எப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? நான் சின்ன வயசுலேருந்தே இதை கேட்டுருக்கேன். எத்தனை வயசுலேருந்து கேட்குறீங்க, ஞாபகம் இருக்கா? 6 வயசுலேருந்து சார். 6 வயசுலேருந்து காரைக்கால் FM தானே கேட்குறீங்க? எனக்கு தெரிஞ்சதுலேருந்து காரைக்கால் வந்துட்டு. சரி, எந்தெந்த நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு பசுமையாக நினைவில் இருக்கிறது? சின்ன குழந்தையில கேட்டதெல்லாம் ஞாபகம் இருக்கா? 10 மணிக்கு மேலே அந்த உறங்கும் வேலை எல்லாத்தையும் கேட்டிருக்கேன். காலையில் புதுப்பாட்டெலாம் கொஞ்சம் நேரம். இப்போ உங்களுக்கு என்ன வயசாகுது? எனக்கு இப்போ 29 வயசு. 29 வயசாகுது. கிட்டத்தட்ட கிரிக்கெட் நியூஸ்லாம் அதெல்லாம் பார்ப்பேன். கிரிக்கெட் இதெல்லாம் கேட்பீங்க, செய்திகள் கேட்பீங்க, விளையாட்டு செய்திகள் ரொம்ப பிடிக்கும். ஆமாம். சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. 5 வயசுலேருந்து ரேடியோ கேட்குறீங்க, சந்தோஷம். அடுத்த நேர சந்திக்கிறேன். ஐயா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் எஸ் ஜீவன் பிரகாஷ். நன்னிலம் தான் எனக்கு. எனது சொந்த ஊர் நன்னிலம். நான் ஒரு வருடம் தெரியுதா காரைக்கால் பண்பலை 100.3 தொடங்கிய நாள் முதல்ல இருந்து நான் வானொலி கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். 31வது ஆண்டு வாழ்த்துக்கள். 100ஐயும் தாண்டி நிற்கும். நீங்க எத்தனை வருடமா வானொலி கேட்டுட்டு இருக்கீங்க? நான் எனக்கு எண்ணிலடங்கா வருடம் தெரியல, ஸ்டேஷன் தொடங்கினதுல இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். உன்னை பற்றி சொல்லும் போது வார்த்தைகள் வளருகின்றன. காரைக்கால் பண்பலை 100.3 30 ஆண்டுகள் ஓடிவிட்ட காலத்தை நினைவுகளால் ஓட்டி பார்க்க அன்று பழகியது போல் இன்னும் அப்படியே பழகி கொண்டிருப்பதுதான் காரைக்கால் எஃப்எம்மின் சிறப்பாகும். அது நன்னிலம் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கடைக்காரங்களும் சரி, வீடுகளையும் சரி, உள்ளார நம்ம வீட்டில் புகுந்துடுச்சு, ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்குது. அது மனசார சொல்லணும்னா எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு அன்னில ஒரு பயனுள்ள இதுதான் நாங்கள் சொல்லுவோம். அப்புறம் சரி, அப்புறம் இங்கே விவசாயம்லாம் எப்படி இருக்குங்க? விவசாயம்லாம் நன்னிலம் பகுதினாவே அது விவசாயம் சார்ந்த இதுதான். விவசாயம் சார்ந்த பகுதி, இயற்கை விவசாயம். ஆமாம், இயற்கை விவசாயம் சுற்றிலும் அதான் நடைபெற்று இருக்கிறது. சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதே போல் காரைக்கால் பண்பலைக்கு வாழ்த்து மடலை எழுதி அவங்க வந்து டைப் பண்ணி எழுதி வாசிச்சிருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த நண்பரை சந்திக்கிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. அப்துல் ரஜாக். என்ன எக்ஸாம்லாம் எப்படி எழுதிருக்கீங்க? இன்னைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் நடந்துச்சு. இங்கிலீஷ் எக்ஸாம்ல 1 வேர்டு தான் கொஞ்சம் டஃபா இருந்துச்சு. மற்றபடி 5 பார்லாம் ரொம்ப ஈஸி. 3 பார் ERC எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. 1 வேர்டு ரொம்ப டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், டெஸ்ட் ரொம்ப பண்ணிட்டாங்க. சரி, என்ன கேட்குறாங்கன்னு அதாவது படிச்சது தான், அது வந்து மாடல் வச்சு கேட்டாங்க. ஸோ வந்து அட்டர்படபுள் அது. சரி, மற்றபடி மற்ற எக்ஸாம் எல்லாம் நல்லா எழுதிருக்கீங்களா? தமிழ் எக்ஸாம் சூப்பராக எழுதிருக்கேன். என்ன வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க? நான் பிடெக் ஐடி பண்ணலான்னு இருக்கடா. அதை முடிச்சுட்டு வெளிநாடு போயிடுவேன். பாப்படா, எந்த நாட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? குவைத்துக்கு போகணுன்னு இருக்கீங்க. சரி, காரைக்கால் எஃப்எம் கேட்குறீங்களா? காரைக்கால் எஃப்எம் 103 தானே? 100.3. 100.3 கேட்டிருக்கடா. சரி, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நிறைய மாணவ கண்மணிகள் வந்து உற்சாகமா இருக்கிறாங்க. அடுத்த நேரம் சந்திக்கிறோம். எல்லா எஃப்எம் விட காரைக்கால் எஃப்எம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. சரிங்க. இது எப்ப ஆரம்பிச்சு 31 வருஷம் ஆச்சுக்கிறாங்க. 31 வருஷமா நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். நல்லா இருக்குது. எல்லாத்தோட 1 வருஷம் ஓடுனதே தெரியலங்கிறீங்களா? தெரியல, நல்லா தான் இருக்குது. ஓடுனதே தெரியல. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து பதுமையன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பதுமையன் ஐயா? நான் இப்ப வந்துட்டு ஆர்மி சர்வீஸ் முடிச்சிட்டு இன்ஸ்பெக்டர் இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டு, சரிங்க, தற்சமயம் வந்துட்டு பிரபு ஃபேன்சி வச்சிட்டு இருக்கேன் பொழுதுபோக்குக்காக. சரிங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் மத்தியில அந்த விழிப்புணர்வு, நீங்க வந்து ஒரு மிலிட்டரி சர்வீஸ் பண்ணிருக்கீங்க, உடலை வந்து வலிமையா வச்சுக்கணும், விளையாட்டுல ஆர்வமா இருக்கணும், நம்ம ஃபிட்னஸோட இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து இப்ப வந்து குறைஞ்சிட்டு இருக்கா இல்ல நல்லா வளர்ந்துட்டு இருக்கா? என்ன குறைஞ்சிட்டு இருக்கு. நம்ம அந்த காலம் மாதிரி இல்லங்கிறீங்க? இல்ல ஆனா சில பேர் முன்னேறி இருக்காங்க. டவுன் ஏரியாவில் உள்ளவங்க, ஸ்டேடியம் வசதி உள்ளவங்க நல்லா முன்னேறிட்டு இருக்காங்க. டவுன் ஏரியா இல்லாத இடம், ஸ்டேடியம் இல்லாத ஏரியா எல்லாம் டவுன் ஆயிட்டு இருக்கு. பசங்க ஸ்மோக் பண்றது, ட்ரிங்க்ஸ் பண்றது, அதனால ரொம்ப டவுன் ஆயிட்டு இருக்காங்க. சிட்டி ஏரியாவில் வந்துட்டு முயற்சி பண்ணணுங்கிற நண்பர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு முன்னேறிட்டு இருக்காங்க. நீங்க வந்து அவங்களுக்கு எப்படிங்க வழிகாட்டுறீங்க உங்களுடைய அனுபவத்துல இருந்து? ஏன்னா நீங்க ஒரு இராணுவத்துல பணியாற்றி இருக்கீங்க,
அந்த அனுபவத்தை வச்சு இந்த இளைஞர்கள் வந்து எப்படி இருக்கணும், அவங்கள எப்படி அவங்க டெவலப் பண்ணிக்கணும், அதை பற்றி நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். சொல்லுங்கள். சார் அது வந்து பள்ளிக்கூடம் ஆசிரியர்கள், பள்ளிக்கூடம் பிடி வாத்தியார்கள், வீட்டில் உள்ள அப்பா அம்மா அவங்க கையில தான் இருக்குது. நம்ம கையில எதுவுமே கிடையாது. வேலை வீட்டில் உள்ள ஃபாதர் அண்ட் மதர் அவங்க தான் செய்யணும். ஸ்கூல்ல படிக்கிற ஆசிரியர் கண்டிப்பா இருக்கணும், கண்டிஷனா இருக்கணும். பிடி மாஸ்டர், ஹெட் மாஸ்டர் அவங்களுடைய கையில தான் இருக்குது பிள்ளைங்க விளையாடுறது. மத்தவங்க கையில எல்லாம் கிடையாது. பப்ளிக்ல நம்மளாம் சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க. யாரும் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. இல்ல நீங்க ஒரு மிலிட்டரி கெத்தோட சொன்னீங்கன்னா கேட்பாங்கல்ல. இல்ல அந்த மாதிரி வரக்கூடிய பையன்கிட்ட சொல்லலாம். நம்ம வராத பசங்க யாருமே நேரடியா வந்து அவங்க கேட்டாங்கன்னா சொல்லி கொடுப்பீங்க. கண்டிப்பா சொல்லுவேன். சரி சரி. ராணுவத்துல சேர்றதுக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து யாருமே விருப்பம் இருக்கிறதுல அதிகமா. ஆனா வாய்ப்பு நிறைய இருக்கு. வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த மும்மொழி திட்டத்துல கூட ராணுவத்துல சேர்ந்தா கண்டிப்பா மும்மொழி வேணும். மும்மொழி இருந்தாதான் ஆர்மியில சர்வீஸ் பண்ண முடியும். சரி. இல்லைன்னா அதர் ஸ்டேட் எல்லாம் போய் சிறப்பா இருக்க முடியாது. ஒரு சோறு வேணும், தண்ணி வேணும்னா கூட மும்மொழி இருந்தாதான், அவங்க படிச்சாதான், தெரிஞ்சாதான் அதர் ஸ்டேட் மெட்ராஸ் விட்டு ஆந்திரா கிராஸ் பண்ணா எல்லாம் கத்துக்கிட்டாதான் நல்லா இருக்கும் லைஃப். சரி. அது கண்டிப்பா. சரி. ஏன்னா அனுபவத்தினால சொல்றேன் நானு. சரி, இப்ப நன்னிலத்தினுடைய வளர்ச்சி இந்த உங்களுடைய சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் பாத்துட்டீங்க, எப்படிங்க இருக்கு? ஒரு டெவலப் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு கிடையாது, ஆனா டெவலப் ஆயிருக்கு. ஆனா நன்னிலத்துல வந்து ஸ்டேடியம் சொல்லி நாங்க 50 வருஷமா கஷ்டப்படுறோம். ஸ்டேடியம் இல்ல. அது பெரிய ஒரு வைத்தறிச்சலான கொடுமை. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிராமணர் வந்து வயல வந்துட்டு கொடுத்தாரு கிரவுண்டுக்குன்னு. நான் வந்துட்டு அப்ப படிச்சு நாங்க 70-71 படிச்சு நாங்களாம் வந்துட்டு மண்ணெல்லி கொட்டணும். 67 மண்ணெல்லி கொட்டணும். ஃபர்ஸ்ட் பீரியட் ஒரு அட்வான்ஸ் இருந்தாரு ரங்கராச்சாரியாரு. ஃபர்ஸ்ட் பீரியட் 2 பீரியட் மண்ணெல்லி கொட்டும் குளத்துல இருந்து. சரி. அதுக்கப்புறம் அது யாருமே முயற்சி பண்ணல. எத்தனையோ பேர் துறை ரீதியா நீங்க கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. எல்லா ரீதியாக முயற்சி பண்ணிட்டாங்க. அதை யாருமே அது கண்டுக்கல. ஸ்டேடியம் அப்படியே கிடக்கு. 50 வருஷமா அப்படியே கிடக்கு. குப்பைக்காடா கிடக்கு இன்னும் சொல்ல போனாக்கா. சரிங்க, அந்த கனவு விரைவில் நிறைவேறும் அப்படின்னு பண்பலை சார்பாக வாழ்த்துறோம். அடுத்த நேயரை சந்திக்கிறேன். வணக்கம். 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 பேர் சொல்லுங்க. என் பேரு வனம் சந்தானகுமார். நன்னிலத்திலிருந்து பேசுறேன். எப்படி காரை வானொலி நிலையம் மிகவும் சிறப்பாக செயல்படுது. உழைப்பாளர்களுக்கு ஓய்வு தெரியாத அளவுக்கு, வேலையோட அலுப்பு, ஓய்வு இது எதுவுமே தெரியாத அளவுக்கு சிறப்பா பாடல்கள், பழைய பாடல்கள், புதிய பாடல்கள், அது மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் வழங்கி மிகவும் சிறப்பா எல்லா நிகழ்ச்சியும் விடாம கேக்குறீங்க போல இருக்கு. கண்டிப்பா. எந்த மாதிரியான பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து பழைய பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். பழைய பாடல்கள் இரவு 10 மணிக்கு உறங்கும் மேலையில் இப்ப நெஞ்சில் நிறைந்தவை. நல்லா நிகழ்ச்சி எல்லாம் நிறைய சிறப்பா நடத்திக்கிட்டு போறாங்க. சரிங்க. எஃப்எம் கேட்கறது குறைஞ்சிருக்கு. இப்ப எல்லாம் ஆன்லைன் எஃப்எம் ஆயிடுச்சு. ஆன்லைன்ல தான் நம்ம நியூஸ் ஆன் ஏர் ஆப்ல வந்து உங்களுக்கு 24 மணி நேரமும் ஆன்லைன் ரேடியோஸ் நீங்க இதுல ஆல் இண்டியா ரேடியோட 230 வானொலிகளையும் நீங்க நியூஸ் ஆன் ஏர் ஆப்ல கேட்கலாம். காரைக்கால் பண்பலையும் காலை தொடங்கி இரவு 11 மணி வரைக்கும் இடைநில்லாமல் அந்த இணையத்துல ஒளிபரப்பி கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் இப்போ கட்டுப்பாடே இல்லாமல் போயிடுச்சு. தமிழகம் முழுக்க இருந்து நேயர்கள் பேசுகிறார்கள். ஊட்டி, கோயம்புத்தூர், பழனி, திண்டுக்கல், மதுரை, வேலூர் எல்லா ஊர்லேருந்து நம்ம நேயர்கள் பேசுகிறாங்க இல்லையா? நீங்கள் அந்த மாதிரி தொலைபேசி நிகழ்ச்சிகள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா? சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கேன் சார். கேட்டுக்கிட்டு இருக்கேன். நேரம் கிடைக்கும் போது அப்படியே ஓய்வா இருக்கும் போதும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். மற்றபடி வாகனங்கள் ஓட்டும்போது கேட்க முடியல. இருசக்கர வாகனத்தில் போகும்போது இப்போ கேட்க முடியாத சூழ்நிலை, கேட்கறது இல்லை. மற்றபடி நிகழ்ச்சிகள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. நாங்களும் நிகழ்ச்சியெல்லாம் அதில் தொகுத்து வழங்கிக்கிட்டு இருந்திருக்கோம். வனம் கலைமணி அவரோட நிகழ்ச்சியெல்லாம் அதில் நீங்களும் கொடுத்துருக்கீங்க. நிறைய நிகழ்ச்சிகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரகசியம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த மீசைக்கு பின்னாடி ஏதாவது ரகசியம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குதுங்க. இது வந்து என்னோட தந்தை நினைவாக நான் மீசை வச்சிருக்கேன். எங்க அப்பா பேரு சோமாஸ்கந்தன். இந்த மீசைக்கு ஏதாவது பேர் இருக்கா? சோமாஸ்கந்தன் சொல்லுவாங்க எங்க அப்பா பேரு நன்னிலத்துல. ஆனா மீசை பாலுன்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். நம்ம தனி அடையாளமா இருக்கு. இப்போ என்னோட அடையாளம் வந்து வனம் சந்தானகுமார் சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். வனம்னு நாங்க வந்து நிறைய குறுங்காடுகள், நிச்சயமா நிறைய மரங்கள் எல்லாருக்கும் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். தமிழகம் முழுவதும் வனம் அமைப்பினர் வந்து கலைமணி அவர்களுடைய தலைமையில மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அதில் சுற்றுலா தலங்களை நீங்கள் சுத்தப்படுத்துகிற காட்சிகள்லாம் நாங்கள் சமூக வலைதளங்கள் பார்க்கும்போது ரொம்ப மன மகிழ்ச்சி. அதுவும் இளைஞர்கள் குறிப்பா வனம் தன்னார்வ அமைப்புல விருப்பம் உள்ள இளைஞர்கள் சேவை செய்யணும், நாட்டுக்காகவும் இயற்கைக்காகவும் சேவை செய்யணும்னு எண்ணம் உள்ளவங்க அந்த இணைஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. அடுத்த நேரை சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். என்னுடைய பெயர் ஜானி சாம்சன். நன்னிலம் பகுதியில் வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் ப்ளஸ் ரோட்டில் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். சரிங்க. இங்கே நாங்கள் ஐடி பேக்ரவுண்டு, ஆனாலும் இந்த பகுதிக்கு வந்து எங்களால் முடிஞ்ச சேவைகளை மக்களுக்கும் மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, சரிங்க, விமென்ஸ், எல்டர்லி பீப்புளுக்கு வந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம்.
இப்போ 31 ஆண்டுகளாக உங்களோடு இணைந்து சமூக பணியில் காரைக்கால் பண்பலையும் இடைநில்லாமல் ஒளிபரப்பை வழங்கி கொண்டே இருக்கிறது. அதுவும் திருவாரூர் மாவட்டத்தில் என்னென்னலாம் நடக்குது, அரசு அறிவிப்புகள் என்ன, என்னென்ன கால்நடை மருத்துவ முகாம்கள் நடக்குது, அது போன்ற அறிவிப்புகள் வாய்ப்புகளை நம்ம நன்னிலத்தில் எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக நாங்களும் கேட்டுட்டு இருக்கோம். எங்க ரொட்டேரியன் மாயட்ல வந்து ராமன் அவர்கள் வந்து டெய்லி தினமுறை செய்தின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்காரு. மல்லியம் ராமன் மல்லியம் ராமன் அவர்கள் சரி. அதை வந்து அதை வந்து என்ன பண்றாருன்னா வாட்ஸ்அப்லயும் எங்களுக்கு ஷேர் பண்றாரு. டெய்லி எங்க ரோட்டரி குரூப்ல வந்து எல்லாருமே அதை நாங்க பார்ப்போம், எல்லாரும் கேட்டுட்டு இருப்போம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் காலையிலே இது பண்றது. இது 31வது விஷயத்துல வந்து காரைக்கால் எஃப்எம் அடி எடுத்து வைக்குது. அதுக்கு முதல்ல எங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மென்மேலும் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப நன்றி.